வெல்கம் டு சேபி vlogs. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். என்னடா வீடியோ வரவே மாட்டேங்குது அப்படிலாம் கேட்பீங்க. எனக்கு 159 சப்ஸ்கிரைபர் கேட்டா சொல்ல வேண்டியதுடா என்னோட அலட்சியத்தனம் தான். இப்ப என்னடா பண்ண போற, என்னடா தூக்க கலந்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. நேற்று கூலி படம் பார்க்க போயிருந்தேன். ஆக்சுவலா நீ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணும் பசங்களோட. அவனுக்கு 7 மணிக்கு வர சொல்லியிருந்தானுங்க. இப்பவே 6:50 ஆகுது. இன்னும் அவனுக்கு ஃபோன் பண்ணல. ஃபோன் பண்ணாத வரைக்கும் நல்லது. இன்னொரு 10 நிமிஷத்துல நான் கிளம்பிடணும். கிளம்பி போயிட்டு அவனுக்கு கார்ல ஏறிடணும். போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு பார்ப்போம். A few moments later. என்னடா மூஞ்சி இது? புள்ளா மரத்துல இச்சா லாரி மாதிரி ஏடா கூடமா போயிருக்குது. பொறுமையா அவனே பாக்குறதுக்கு ஆளு பெட்ரோல் போடுறவர் ரொம்ப இதா இருக்காரு. அவரு எவ்வளவு பெட்ரோல் போட போறீங்க? எவ்வளவு பெட்ரோல்? 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கா? அப்படியே போற வேலை தள்ளிட்டு போக வேண்டியதான். கூட்டினு வரீங்க, கூட்டினு வந்து இப்படி தள்ளலாம் விடக்கூடாதா நீங்க? ஏசி போட்ட இது போவாது பெட்ரோல். போனா ஐயோ சாமி வேற கார் அமைதியாயிடுச்சா? மாப்பிள 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 என்ன காப்பாத்து மாப்பிள. பயப்படாதீங்க, பத்திரமா கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும் மச்சான், கரெக்டா போயிடுவேன். ஆனா பொறுமையா மட்டும் போயிடுவேன். அவன் ஜாலியா தானே உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறான். முன்னாடி யாரு எதுக்கு உட்காந்துருக்கானே தெரியலன்னு உட்காந்துட்டு வரான் அவன். அவன் பாருங்க சப்பன கால் போட்டு பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். முன்னாடி இருந்தா பயம் அதிகமாகணும். ஏன் மச்சா? அதான் ஏதாவது வளரு காலையிலே போறதுக்கு இதை போட்டுட்டேன்னா மாப்பிள்ள. அதுதான் தலை ஃபேன் தான் பயமா இருக்குது. அவரை மாதிரியே ஓட்டி ஓட்டு அவரோட நல்லாவே ஓட்டு. இதை நான் அப்லோட் பண்ணேன்னு வச்சுக்க, எல்லாம் அஜித் படுத்திட்டு வாடுங்க. நீ ஃபோக்கஸ் பண்ணா நாங்க ஏன்டா பயப்பட போறோம்? அதுவும் நான் தான்டா பயந்துட்டு இருக்கேன். குஜாலமா தான்டா வரான். நான் பயப்பட மாட்டேன்டா. இருப்பா என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அம்மா மாத்திட்டோம் மணி. என்னடி இது? தெரியாது, லிரிக் தெரியாது. மாறுமோ இனி வாயில புண்ணா வாந்தி வருதா? இவனை நம்பி போலான்ற யாரு ஓட்டுறதுன்ற? ஐயோ ஏ மச்சான் பாத்து போடா. மாப்பிள 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 இப்பதான் கத்துக்கிற. பொறுமா எல்போர்டெல்லாம் நீ இப்படி ஓட்டக்கூடாது மச்சான். மச்சான் தப்பு மச்சான். மாப்பிள 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 என்ன கல்யாணம் பண்ணலடா, விட்டுறா.
போ. நீ இருந்து செய்யாம போனா என்ன மாட்டி விட்டுறீங்க உனக்கு. இங்க பாரா உனக்கு தான் ஆணும். இங்க பாரா உன் ஆள் நீ வந்துச்சுல அப்புறம் என்ன உனக்கு என்னென்னமோ பண்றீங்கடா நீங்க தான். தனியா போகணும்னு இருந்தேன். வாங்க ஜாலியா எல்லாமே ஒன்னாவே. காலையிலே சும்மா இருங்கடா. புறப்படும் போது நல்ல சகனம். சரி மாப்பிள்ள ஜேசிபிடா இன்னும் உட்காந்து வாடா. மாப்பிள்ள காலையில நீயே சொல்லிட்டு நீயே எப்படி பண்ணலாமா மாப்பிள்ள? அப்பா இது எவ்வளவு ஸ்மூத்தா போகுது. என் மச்சான நம்பி நான் உட்கார வேண்டாம். மச்சான் போ முன்னாடி போறான். ஏய் போடா சொட்ட முன்னாடி வரோம் யாரும் நமக்கு சொட்ட விழுமா இல்லையா? மச்சான் வண்டி இல்ல நீ இல்ல நீ போடா. இது மச்சான் ஒரு கேள்வி மச்சான், எப்பதான் வந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சடி? எவனுக்கு தெரியும்? டேய் கார் ஓட்ட தெரியுதானே? நல்லா தானே ஓட்டுற. யாருக்கு தெரியும்னா கூட்டுல ஓட வேண்டியதான். காசா பண்ணுமா? பார்த்த ஒரு லுக்கில் உந்துட்டண்டா டொக்கில் மந்திரிச்ச கோழி போல மாட்டிக்கு நாளக்கில். இனி என் உசுறு யாரு கையில இருக்குதோ தெரியல. எல்லாரும் உசுறு என் கையில இருக்கு. பின்னாடி உசுர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. மாப்பிள்ள நான் தைரியமான ஆளுன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன்டா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள வில்லாதி வித்தலாம் காமிக்க கூடாது மாப்பிள்ள. இங்க இன்னும் கொஞ்ச நேரம் வச்சா என் மச்சான் இப்ப வாயில வச்சு ஈத்துன்னு ஓடுவான். எனக்கு தான் மாஸ்க் வச்சு அது ரெடி பில்லு அறுப்பது சொல் அரிக்குது சொல்ல. என்னடா பாட தெரிஞ்சா பாடுறா. அர்ஜுன வில்ல அரிக்குது சொல்லு. என்னடா பாட்டு இது? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. பொறுமையா போறான். வண்டி பிக்கப்டா. இவன் தான் லேட் பிக்கப். கீர் வந்து உடையுது மச்சான். பவர்ல போயிட்டு இருக்கான் மச்சான். பவர் போடு மச்சான். போட்டு பவரை வேணாம். அவன் முன்னாடி ஒருத்தர் போய் நிக்கிறாரு வேற. அவர் வேற பாவம். ஒன்ன மாதிரி ஒரு காரா? ஏய் நம்ம கார் மாதிரி அவன் காரு இருக்காரு. ஆமா கூட்டு போங்க. ஏன்னா அப்படிப்பட்ட காரு ரொம்ப ரொம்ப பழைய காரு. டோலு போலையாண்டா வரல. டோலு போடுவா என்ன சுக்கிலாம் கூப்பிடுவேன் இன்னும். டோலு போலு எல்லாமே இருக்காங்க. ஏன் ஒரு பென்டன் இது அவங்க பெண்ணு அதெல்லாம் கூப்பிடாது. இது டோலப்பூர் மச்சான். இங்கெல்லாம் பென்டன் எல்லாம் வர மாட்டாங்க. இன்னும் நம்ம கூட இருக்கிற பசங்க இன்னும் மெச்சூரிட்டி என்னதான் வளர்ந்தாலும் மெச்சூரிட்டி இல்லாம தானே வளர்றாங்க. கிருமாடா தான் ஹைலைட். நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். ஐயோ மச்சான் வழி விட்டு வாங்க மாப்பிள்ள. உனக்கு எல்லா வழியும் நாங்க விடுறோம். எனக்கு நல்ல வழியில மட்டும் கொண்டு போய் விட்டுரு. அவ்வளவுதான். நீங்க இருந்து பண்ருட்டி போறதுக்குள்ளே உசுறு இருக்குமா இருக்காதா கமெண்ட் பண்ணி. ஏன்னா எங்களுக்கே தெரியல. கமெண்ட் பண்றது கூட நாங்க இருப்போம் பாடு கூட தெரியல. எப்படி ஒன்னா மட்டும் சிரிக்க முடியுது? மச்சி பாட்டு போடுங்கடா. நீ பாடு. மாப்பிள்ள உண்மையில கர்த்தருக்கு போயிடும் உங்களுக்கு. ஆனா என்ன பண்ற வைக்கிறேன் மாப்பிள்ள? அர்ஜுனன் இல்ல அடிக்குது சொல்ல பாட்டாடா. வாய விட்டு சும்மா இருக்க மாட்டேடாடி மச்சான். நமக்கு ஒண்ணுல மச்சான். நீ பொறுமையா போலாம். நம்ம ஐயோ வாய்தானே வளருது. ரொம்ப எமோஷன் ஆயிரத கண்ட்ரோல் பண்ணி ஓட்டு. அதுல வந்ததுல இருந்து அவசகனமாவே பேசிக்கிறீங்களா? இல்ல மச்சான் நம்ம ஒழுங்கா போன முன்னாடி வரோம். ஒழுங்கா இதை பாரு. கேப்பமாடா. வேணாம் அழகான ஒரு பொண்ணு போகுது. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? சரி பர்த்டேக்கு போறோம். ஏதாவது கிஃப்ட் சரி ப்ரோ. இதுவா ஷீல்டா? ஏண்டா ஒரு கிஃப்ட் மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டீங்களாடா? எப்ப பார்த்தாலும் ஷீல்டு. அப்பதான் நம்ம ஞாபகம் வைக்கமா. மச்சான் நம்மள பாக்கும் போதெல்லாம் திட்டுன்னு தோணும். சொன்னா திட்டுக்கு தொடுவா. ஆமாண்டா. முன்னாடி எப்படி வேணா பேசலாம். நம்ம பின்னாடி 1000 விதமா பேசுவோம். ஓ புரியுது. அப்ப நம்ம போட்டோ முன்னாடியே பேசணுன்ற. அந்த குழந்தைக்கு என்னடா வயசாகுது? ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அந்த குழந்தைக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு இதே போன என்னடா அந்த ஷீல்டு அந்த குழந்தை வச்சுட்டு என்னடா பண்ணும்? மானங்கிட்ட பையல மானங்கிட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவு ஒண்ணு மட்டும் புரியுதுடா. எல்லாருமே எதுக்கு எடுத்தாலும் ஷீல்டு. கல்யாணத்துக்கு ஷீல்டு, யாருக்கு ஏதாவது ஷீல்டு. ரஞ்சனி ஷீல்டு தான் இப்ப சொல்றது தெரியுமா தெரியாதா? அதான் இந்த வாழ்க்கை வந்து ஷீல்டு நோக்கி ஓடிட்டு இருக்குது. அடுத்த நாள் என்ன இது நோக்கி ஓடுன்னு தெரியல. வேற பூமாவை நோக்கி ஓடுவேன். பூமாவா? உனக்கு இந்த பூமா விடவே மாட்டியே நீ.
மறக்கிறது. சரி விடு, வாழ்க்கையில எல்லாருக்கும் அடி விழதான் மியூட் செய்யும். மட்டும் பண்ணி போட்டு பாரு. இல்ல மச்சான், இல்ல ஊதி நக்கல் வாழ்க்கை சிக்கல் சொல்லுவாங்கல்ல. பாட்ட மாத்திரா. ஏண்டா பிரகாஷ்க்கு மறுபடியும் அதே நேரம் வர வைக்கிறீங்க?